வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர், இதில் குழப்பமே இல்லையாம். அண்ணாமலை உறுதி. வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம். அதாவது வருகின்ற 2026க்கான சட்டப்பேரவை தேர்தலில் தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதுடன் ஒரே நோக்கம், கண்டிப்பாக திமுகவை தமிழகத்திலிருந்து விரட்டுவதுதான் என்று கூறியுள்ளாராம். அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நாங்கள் எப்போதோ அறிவித்து விட்டோம். இதில் எவ்விதமான குழப்பமும் இல்லை என பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தாராம். மேலும் சாதாரண மக்களை ஏமாற்றி கிட்னி விற்பனையில் ஈடுபடுவர்களை முழுமையான கண்டறிய சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாராம். அதாவது நாமக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் சேலம் ஆடிட்டர் ரமேஷின் 12ஆம் ஆண்டு நினைவேத்தல் நிகழ்ச்சியில் தான் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் சரவணன் தலைமையில் வகித்தார். மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் ராஜேஷ்குமார் முன்னிலை வகித்தார் என்றே கூறலாமா. இந்த நிகழ்ச்சியில் தான் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு ஆடிட்டர் ரமேஷின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினாராம். தொடர்ந்து பாஜக மற்றும் RSS நிர்வாகிகளுக்கு அவர் படத்திலிருந்து மலர் தூவி மரியாதையும் செலுத்தியதாவது பாஜகவின் கொள்கையை மேலும் வலுப்படுத்தி கட்சியின் சித்தாந்தங்களை இளைஞர்களிடம் கொண்டு செல்வதற்கான கட்சிக்காக உழைத்த முன்னோடிகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட சேலம் ஆடிட்டர் ரமேஷின் கட்சி பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். அவரது செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியிருந்தார். அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் கொலையாளிகள் உடனடியாக கண்டுபிடித்து விசாரணை செய்யவில்லை. கொலையாளிகள் அடையாளம் காணப்பட்ட பிறகு மேலும் சில அமையும் தாங்கள் தான் அந்த கொலையில் செயலில் ஈடுபட்டதாக கூறினார்களாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் ஆடிட்டர் ரமேஷ் குடும்பத்திற்கு கட்சி மூலம் உரிய உதவிகளையும் வழங்கினார். தற்போது நீதிமன்றத்தில் கூட நடைபெற்றும் இந்த வழக்கு விசாரணையை மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பாஜகவினர் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார் என்று கூறினார். இது மட்டுமன்றி ஒரு நிறுவனம் போலவே மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள், இடைத்தரகர்கள் ஆகியோரை ஒருங்கிணைந்து ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக தமிழ்நாடு அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து மோசடியில் ஈடுபட்டவர்களை முழுமையாக கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இது மட்டுமன்றி கள்ளச்சாராயம் தடுப்பில் கூட முழு வீழ்ச்சிகள் செயல்பட ஒரு DSPயை சஸ்பெண்ட் செய்வதற்கு ஏற்றத்தக்க இந்த சம்பவம் தமிழகத்தில் அரசு நிர்வாகம் சீர்குலைந்து காட்டுகிறது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு கண்டிப்பாக இதற்கான தீர்வை காண வேண்டும் என்றும் கூறியுள்ளாராம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட அதிமுக கூட்டணி அமைந்துள்ளதன் ஒரே நோக்கம், திமுகவை ஆட்சியில் இருந்து விடுபடுவதாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி என்பதை நாங்கள் அறிவித்து விட்டோம். இதில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை. காமராஜரை விமர்சித்து திமுக கூட்டணியில் தான் தொடரலாமா அல்லது VCKவில் தொடரலாமா என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியில் உள்ளனர் என்றும் இவ்வாறு அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட பாஜக தலைவர் சத்தியமூர்த்தி, RSS நிர்வாகிகளும் ஹரிகோபாலன், சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.